வணக்கம். இது விஜய் ஆனந்த் தமிழ் இன்வெஸ்டர் அகாடமி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன். அனதர் ஒன் இஸ் பியரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன். நம்ம ஃபஸ்ட்டு புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன்னா என்னன்னு பார்ப்போம். இது 2 கேண்டில் ட்ரேடிங் மெத்தட். ஷூட்டிங் ஸ்டார், ஹேமர், இன்வெர்டட் ஹேமர், ஹேங்கிங் மேன், டோஜி, ஸ்பின்னிங் டாப் கேண்டில்ஸ்லாம் நம்ம பற்றி பார்த்தோம். இப்போது பார்க்காதவங்க என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தா தெரியும். இப்போது அதிலெல்லாம் சிங்கிள் கேண்டிலை வச்சு நம்ம ட்ரேட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்போம். இதை பொறுத்த வரைக்கும் 2 கேண்டில் இருந்தால் மட்டும்தான் நம்ம டிசைட் பண்ண முடியும் இதில் ட்ரேட் எடுக்கலாமா அப்படின்னு. ஸோ 2 கேண்டில் வரும்போது என்கல்ஃபிங்க்கு மீனிங் என்னென்னா, ஒரு கேண்டில் ஓவர் டாமினேட் பண்ணியாச்சு, இல்லை விழுங்குற மாதிரி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கேண்டிலை காட்டிலும் ஒரு செகண்ட் கேண்டில் என்கல்ஃபிங் ஆச்சுன்னா ஒரு செல் ட்ரெண்ட் வந்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு செல் கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில் வந்து 150 டைம்ஸ் பிக்கராக இருக்கும். எவ்வளோ அப்படின்னா, ஒரு செல் ட்ரெண்ட் போயிட்டே இருக்கும்போது அதுக்கு அடுத்த கேண்டில் ஒரு செல் கேண்டில் வந்திருக்கு. அந்த செல் கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில் க்ரீன் கலர் கேண்டில் வந்திருந்தா அந்த க்ரீன் கலர் எவ்வளோ இருக்குன்னா, முன்னாடி இருக்கிற செல் கேண்டில் விட 150 டைம்ஸ் பிக்கராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், செல் கேண்டில் 10 பாயிண்ட்ஸ்னா பியர் கேண்டில் 15 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த சைஸில் மார்க்கெட்டில் என்கல்ஃப் ஆச்சுன்னா புல்லிஷ் என்கல்ஃபிங் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, பையர்ஸ் வந்து செல்லர்ஸை ஃபுல்லாக டாமினேட் பண்ணியாச்சு, இப்போது பையர்ஸ் தான் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பியரிஷ் என்கல்ஃபிங்னா அப் ட்ரெண்டோட டாப்பில் வரும். இப்போது அப் ட்ரெண்ட் போயிட்டே இருக்கும், மார்க்கெட் வந்தாச்சு, க்ரீன் கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில் ரெட் கேண்டில் வந்தாச்சு, க்ரீன் கேண்டிலோட 150 டைம்ஸ் பிக்கர் இருந்துச்சுன்னா பியரிஷ் என்கல்ஃபிங். ஸோ பையர்ஸ் கண்ட்ரோல் விட்டு போயாச்சு, ப்ராஃபிட் புக்கிங் ஆயிடுச்சு, செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டை டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போது இந்த மார்க்கெட்டில் அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு, மார்க்கெட் செல்லர்ஸ் வந்தாச்சு, டாமினேட் பண்ணியிருக்காங்க. க்ரீன் கேண்டிலோட 150 டைம்ஸ் பிக்கராக செல் கேண்டில் வந்திருக்கு. இங்கே செல்லர்ஸ் வந்து பையர்ஸை என்கல்ஃப் பண்ணிட்டாங்க. ஸோ இது பியரிஷ் என்கல்ஃபிங். ஸோ அங்கே இருந்த மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகி ஃபால் ஆகிட்டே இருக்கு. அதுக்கு அடுத்தது செல் முடிஞ்சதும் பிறகு எண்டில் என்ன ஆச்சுன்னா, செல் கேண்டிலோட 150 டைம்ஸ் பிக்கராக புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணிட்டு இருந்த மார்க்கெட்டை எகைன் பையர்ஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அப்போது மார்க்கெட் எகைன் பையர்ஸ் வந்துட்டதுனால இந்த ரெட் கேண்டில் விட 150 டைம்ஸ் பிக்கர் க்ரீன் கேண்டில் இருக்கு. ஸோ அதான் புல்லிஷ் என்கல்ஃபிங். அந்த புல்லிஷ் கேண்டில் வந்தோடனே எகைன் மார்க்கெட் ஸ்டார்டட் டு கோ அப். இப்போது இந்த மார்க்கெட்டில் ஹையர் ஹை தென் லோயர் லோ ஃபார்ம் ஆயிருக்கு. எகைன் நியூ ஹையர் ஹை மார்க்கெட் போயிருக்கு. ஸோ ஹையர் ஹையில் ஒரு செல்லர்ஸ் வர மாதிரி காமிச்சிட்டு அங்கே இருந்து திரும்பி கீழே வந்தோடனே திரும்பி பையர்ஸ் உள்ளே வந்துட்டு ஹையர் ஹைக்கு கொண்டு போகிறதுக்கு ஹையர் லோலேருந்து என்கல்ஃபிங் பண்ணி மார்க்கெட்டை கொண்டு போயாச்சு. ஸோ இப்படி தான் புல்லிஷ் என்கல்ஃபிங் அண்ட் பியரிஷ் என்கல்ஃபிங் வந்தால் ட்ரேட் பண்ணணும். பியரிஷ் அண்ட் புல்லிஷ் என்கல்ஃபிங்க்கு செகண்ட் கேண்டில் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ண தேவையில்லை. என்கல்ஃபிங் ஆச்சுனாலே பை ஆர் செல் பண்ணலாம். இது மாதிரி டீட்டெயில்ஸ்க்கு வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.